السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தமசதிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், முலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்தாம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அந்த தேர்வுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்து சொல்லப்பட்டு தேர்ச்சி பெறாதவர்கள் மீண்டும் தேர்ச்சி பெறுவதற்குண்டான வழிகளை இந்த உலகம் காட்டிக் கொண்டிருக்கின்றனர். இந்த கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் மேலுண்டான உயர் கல்வியினுடைய சிந்தனை வர வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு அழுத்தத்தை இந்த ஜும்ஆவின் மூலமாக உங்களுடைய உள்ளத்திற்கு நாம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். தீனுடைய கல்வியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் அனைமே சொல்லித் தருவார்கள். அதற்கு பின்னால் அந்த எழுத்தை எப்படி சேர்ப்பது என்று சொல்லி தருவார்கள். அதற்கு பின்னால் அதில் மேலும் கீழும் சுழித்தும் வரக்கூடிய ஜபர் சேர் பேசி போன்ற அந்த பாடங்களை சொல்லி தருவார்கள். அதற்கு பின்னால் குர்ஆனினுடைய ஆயாத்துகளினுடைய எழுத்துக்களை எப்படி சேர்ப்பது என்று ஹரகாத்துகளோடு சகராத்துகளோடு அந்த எழுத்து ஓதுகிற அந்த முறைகளை சொல்லி தருவார்கள். குர்ஆன் வந்ததற்கு பின்னால் சரளமாக ஓதுகின்ற பாக்கியத்தை பெறுவார்கள். தீனுடைய கல்வி அத்தோடு முடிந்து விடுவதல்ல. அதற்கு பின்னால் குர்ஆன் முழுவதையும் ஓதியதற்கு பின்னால் அரபியினுடைய இலக்கணம் என்று ஒரு 3 ஆண்டுகள் அரபி மதரசாக்களில் பாடம் நடத்துவார்கள், கிராமர் நடத்துவார்கள். அந்த அரபி இலக்கணத்தோடு சேர்ந்து ஒரு சில பாடங்களும் சேர்ந்து சொல்லி தரப்படும். அதற்கு பின்னால் அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த விளக்க உரைகள், குர்ஆனினுடைய ஆயாத்துகள், அதற்குண்டான அர்த்தங்கள், அதற்குண்டான விளக்க உரைகள் சேர்த்து சொல்லப்படும். அதற்கு பின்னால் ஹதீஸுகள், அந்த ஹதீஸினுடைய விளக்க உரைகள், இப்படி பாடங்களோடு சேர்த்து அதற்கு மேலால் அதற்கு மேலால் அதற்கு மேலால் என்று துனியாவினுடைய கல்வியினுடைய பகுதிகளில் ஒரு பகுதியினுடைய முழுமையான பல கல்விகள் மதரசாக்களில் போதிக்கப்படுகின்றன. இந்த கல்வியினுடைய படித்தரம் அத்தோடு முடிந்து விடுவதல்ல. அதற்கு மேற்கொண்டு பல பிரிவுகள், பத்துவாக்கள் என்றும், தீர்ப்பு படிக்க சொல்லக்கூடிய பத்துவாக்கள் என்றும்,
அதற்கு பின்னால் ஃபாசில் வகுப்புகள் என்று பல வகுப்புகள் நடத்தப்பட்டு அதில் ஆலிமினுடைய அந்த படித்தரங்கள் உயர்ந்து கொண்டே செல்லுகின்ற சூழ்நிலைகளை இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். தீனுடைய கல்வியில் இது போன்று படித்தரங்கள் தொடர்ந்து பல படித்தரங்கள் இருக்கின்றது. அதை போன்று துனியாவினுடைய கல்வியிலும் உங்களுக்கு பல படித்தரங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை எந்த குறைகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஆல் பாஸ் கொடுக்கப்பட்டு மேல் வகுப்புக்குண்டான அடுத்த வகுப்புக்குண்டான வழியை காட்டப்படுகின்றது. அதற்கு பின்னால் 9, 10, 11, 12 இந்த வகுப்புகள் எல்லாம் தேர்வு வைக்கப்பட்டு யார் தேர்ச்சி வருகின்றார்களோ அவர்களுக்கு அடுத்த வகுப்பு செல்வதற்குண்டான வழி காட்டப்படுகின்றது. இது 12ஆம் வகுப்பு முடிந்ததற்கு பின்னால் பெரும்பாலான நம்முடைய மக்கள் இத்தோடு கல்வி முடிந்து விட்டது என்று எண்ணி அந்த பள்ளிக்கூடத்திற்கு அவர்கள் முழுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். படிப்பு என்பது 12ஆம் வகுப்பு மாத்திரமல்ல, அதற்கு அடுத்தால் உயர் கல்வி என்ற அந்த மேல் படிப்புக்குண்டான அந்த வழிகள் இந்த மக்களுக்கு மிகவும் இலகுவாக காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வழிகளை தேடி செல்வதற்குண்டான நேரங்கள் இல்லாத சூழ்நிலையில் துனியாவிலும் வீண் விளையாட்டுகளிலும் வீண் பேச்சுகளிலும் நம்முடைய மாணவ சமுதாயம் இன்றைக்கு அவர்கள் அது துனியாவினுடைய கல்வியிலும் சரி தீனுடைய கல்வியிலும் சரி அவர்கள் மறந்து ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த மயக்கத்தில் இருந்து நம்முடைய குழந்தைகளை நாம் விடுவிக்க வேண்டிய கடமை, அவர்களை விடுவிக்க வேண்டிய ஒரு கடமை, உயர் கல்வியினுடைய வாசல்களில் இருக்கும் அவர்களுக்கு நாம் திறந்து காட்ட வேண்டிய அந்த கடமை பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியோர்களுக்கும் அதை கடமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம், இன்றைய ஆண்டில் இந்த ஆண்டில் எத்தனை லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றார்களோ அவர்களில் நம்முடைய மக்கள் 1,79,000 பேர் 70,000 பேர் மாத்திரம்தான் உயர் கல்விக்குண்டான விண்ணப்பங்களை வாங்கியதில் சேர்வதற்குண்டான முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கின்றனர். நம்முடைய சமுதாயம் தீனிலும் பின்தங்கி இருக்கின்றது, துனியாவிலும் பின்தங்கி இருக்கின்றது. அவைகளை நாம் அவர்களுக்கு விளக்கி சொல்லி உயர் கல்வியால் உயர்ந்த ஒரு ஊதியத்தை இந்த பெறலாம் என்கின்ற ஆசை வார்த்தைகளை நாம் சொன்னாலும் கூட உயர் கல்வியால் கிடைக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு கண்ணியம், உயர் கல்வியால் கிடைக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு படித்தரம் உயர்வு என்ன என்பதை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு கல்யாண பத்திரிகை பார்க்கின்ற பொழுது மாப்பிள்ளையுடைய பெண்ணுடைய பெயரை பார்க்கின்ற பொழுது அதில் ஏதாவது ஒரு உயர் கல்வியினுடைய டிகிரி சேர்க்கப்பட்டிருந்தால் நாம் சந்தோஷப்படுகின்றோம், ஆச்சரியப்படுகின்றோம். யாருடைய பெயராவது சொல்லப்படுகின்ற பொழுது அந்த பெயரோடு சேர்த்து உயர் கல்வியினுடைய சில படிப்புகள் MBA என்றும் MCA என்றும் BE என்றும் EC என்றும் ஏதாவது ஒரு உயர் கல்வியினுடைய படிப்பு அவர்களுடைய பெயரோடு சேர்த்து சொல்லப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தனி படித்தரம், ஒரு தனி பார்வை அவர்கள் மீது விடக்கூடிய துனியாவில் நாம் பார்க்கின்றோம். ஒரு சாதாரணமான அடிப்படை விஷயங்களில் இருந்து தொடங்கி ஒரு கல்யாண பத்திரிகை வரை அல்லது அதற்கு பின்னால் ஒரு விழாக்களில் அவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அந்த பெயரோடு சேர்த்து உயர் கல்வியில் சேர்த்து எழுதப்படுகின்ற பொழுது எந்த அளவிற்கு நாம் சந்தோஷப்படுகின்றோம், எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை இது பெற்றுத் தருகின்றது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் உயர் கல்வியினுடைய அந்த உண்மையான ஒரு மகத்துவத்தை நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த வாசல்களை அவர்களுக்கு திறந்து காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சமுதாயத்தில் வக்கீல்கள் எத்தனை பேர், நம்முடைய சமுதாயத்தில் மருத்துவர்கள் எத்தனை பேர், நம்முடைய சமுதாயத்தில் வானவியல் வல்லுநர்கள் எத்தனை பேர், நம்முடைய சமுதாயத்தில் அறிவியல் ஆய்வாளர்கள் எத்தனை பேர், நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நம்முடைய மக்கள் தொகையுடைய கணக்கில் மிகவும் மிகவும் கம்மியான ஒரு சதவீதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் பேசாத வானவியலா, அல்லாஹ் பேசாத மருத்துவமா, அல்லாஹ் பேசாத விஞ்ஞானமா, அல்லாஹ் எடுத்து சொல்லாத வானவியலா, குர்ஆனில் எல்லாம் நிறைந்து சொல்லப்பட்டிருக்கின்ற
இருக்கிறது. அதை எந்த அளவிற்கு நாம் தேடி தேடி உள்ளுருகி நாம் ஆய்ந்து பார்க்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த அறிவை அல்லாஹ் நமக்கு மேம்பட்டு தருகின்றார். தீனுடைய கல்வியிலும் சரி, துனியாவினுடைய கல்வியிலும் சரி, எந்த அளவிற்கு உங்களால் உயர்ந்து செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்து சென்று அந்த கண்ணியத்தினுடைய உயரத்தை தொட்டு பார்க்க வேண்டிய கடமை வாரிசுகளாக இருக்கின்ற உங்களுக்கு அது தரப்பட்டு இருக்கின்றது. அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்கள் ஏதாவது ஒரு கல்வியை படித்தால் போதும் என்று இருந்து விடுகின்றார். ஒரு டிரைவர் அந்த வேலை தெரிந்தால் போதும் என்று ஒதுங்கிக் கொள்ளுகின்றார். ஒரு டீ கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலை அது தெரிந்தால் போதும் என்று ஒதுங்கிக் கொள்ளுகின்றார்கள். அது அல்ல. அதை அடுத்து அதற்கு மேலால் என்ன கல்வி இருக்கின்றது, அதற்கு மேலால் அந்த கல்வியினுடைய படித்தரங்கள் எப்படி இருக்கின்றது என்கின்ற அந்த உயர் கல்வியினுடைய அந்த நிலைகளை நாம் இந்த உலகத்தில் நாம் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் மேலும் மேலும் ஞானத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் நமக்கு திறந்து காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார். நம்முடைய முன்னோர்கள் கல்வியில் எவ்வளவு மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் கல்வியில் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? நீங்கள் வரலாறுகளை புரட்டி பார்ப்பீர்களேயானால் நம்முடைய முன்னோர்கள் கல்வியில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தவர்களாக இருந்திருக்கின்றனர். கல்வியில் அந்த அளவிற்கு எல்லா துறைகளிலும் அவர்களுடைய கரம் பட்டு இருக்கின்றது. எல்லா துறைகளிலும் கரம் பட்டது மாத்திரமல்ல, கரை கண்டவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றனர். அந்த பட்டியலை நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் நம்முடைய முன்னோர்கள் கல்வியில் எந்த அளவிற்கு அவர்கள் சிறந்து விளங்கி இருக்கின்றார்கள் நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகின்றனர். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய அரசவையில் கல்விக்கென்று ஒரு தனி கவனம் செலுத்தப்பட்டு அந்த கல்விக்குண்டான வழிகள் மக்களுக்கு மிக இலகுவாக காட்டப்பட்டிருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் தாம் கற்ற அந்த கல்வியை யார் புத்தகமாக நூலாக வெளியிடுகின்றார்களோ, யார் அதை கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த புத்தகத்தினுடைய எடைக்கு எடை தங்கம் அரசவையிலேயே வழங்கப்படும். அவர்கள் எழுதி கொண்டு வரக்கூடிய அந்த புத்தகத்திற்கு எடைக்கு எடை தங்கம் அவர்களுக்கு வழங்கப்படும். பகதாதினுடைய மாநகரத்தை நோக்கி நூல்களை எழுதியவர்கள், புத்தகங்கள் எழுதியவர்கள் எல்லாம் அந்த பரிசை பெறுவதற்கு பெரும் வரிசையாக அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் என்று மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அந்த வரலாறு நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. உயர் கல்வியில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் உயர்ந்த ஒரு படித்தரத்தை நாம் அடைய வேண்டும். அதற்குண்டான வழிகள் மிக இலகுவாக நமக்கு காட்டப்பட்டு இருக்கின்றது. ஒரு 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு நமக்கு போதும் என்று இருந்து விடக்கூடாது. ஒரு ஆதி வகுப்பு நமக்கு போதும் என்று இருந்து விடக்கூடாது. அதற்கு மேலால் என்னவெல்லாம் கல்வி இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் நம்முடைய கரங்கள் தொட்டு பார்த்து அதனுடைய கரையை நாம் கடக்கின்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்குமேயானால் அந்த வழிகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி லேசாக்கி தருகின்றார். 1980 என்று நாம் நினைக்கின்றோம். அதற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் கல்வியில் எந்த அளவிற்கு அவர்கள் சிறந்தவர்களாக விளங்கி இருக்கின்றார்கள் என்கின்ற வரிசைகளை பார்க்கின்ற பொழுது கிபி 780 வாழ்ந்த அல் குவாரிஸ்வி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் கணிதவியலிலும் வானவியலிலும் சிறந்து விளங்கி இருக்கின்றார். அதற்கு பின்னால் கிபி 844 வாழ்ந்த அல்ராஜி என்று சொல்லக்கூடியவர் மருத்துவத்தில் சிறந்த ஒரு மருத்துவத்துறையில் சிறந்த ஒரு ஞானியாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கின்றார். அதற்கு பின்னால் ஹைதம் என்று சொல்லக்கூடியவர்கள் கிபி 965 கணிதத்திலும் ஒளியியலிலும் சிறந்து விளங்கிய அந்த ஞானத்தை, அந்த கல்வியினுடைய படித்தரத்தை தானம் பெற்று மக்களுக்கு போதிக்கக்கூடிய உயர்ந்த ஒரு ஆசிரியராக, ஒரு விஞ்ஞானியாக அவர் இருந்திருக்கின்றார். அதற்கு பின்னால் அல் பிரூனி என்று சொல்லக்கூடியவர் கணிதத்திலும் தத்துவத்திலும் வரலாற்றிலும் சிறந்த ஒரு விஞ்ஞானியாக, ஒரு ஞானியாக இந்த உலகத்தில் அவர்கள் திறந்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாமா இப்னு சீனா 980 கிபி 980 இப்னு சீனாவினுடைய அந்த மருத்துவம் இன்றைக்கு அது ஆய்வு செய்யப்பட்டு அது எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படியெல்லாம் அது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்னு சீனாவினுடைய மருத்துவம் இன்றைக்கு உலகெங்கிலும் அது ஆய்வு செய்யப்படுகின்றது. அந்த அளவிற்கு மருத்துவ துறையிலே அன்றைக்கு அவர்கள் சிறந்து விளங்கினார். அல் இத்ரீஸ் என்று சொல்லக்கூடியவர் 1100 புவியியல் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் அது இருந்து கொண்டிருக்கின்றது என்று சம்பந்தமான புவியியல் துறையில் அவர் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை பெற்றவராக இந்த உலகத்தில் அவர் திகழ்ந்தார்.
அதற்கு பின்னால் இப்னு ருஷ்தி என்று சொல்லக்கூடியவர் கிபி 1126 மருத்துவத்திலும் தத்துவத்திலும் உயர்ந்த ஒரு ஞானியாக இந்த உலகத்திலே திகழ்ந்தவர். அதற்கு பின்னால் ஜாபிர் பின் ஹய்யான் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பௌதிகத்திலே உயர்ந்த ஒரு ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னால் அல் தபரி என்று சொல்லக்கூடியவர்கள் மருத்துவத்தில் உயர்ந்த ஒரு ஞானத்தை பெற்றவராக இருந்தார்கள். கிபி 838ஆம் ஆண்டு. இப்படி வரலாற்றினுடைய அந்த வரிசையில் நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் உயர்ந்த ஒரு படித்தரத்தை இந்த துனியாவில் அவர்கள் பெற்றிருக்கின்றனர். அவர்களுடைய வாரிசுகளாக அவர்களுடைய உம்மத்துகளாக இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாம் உயர் கல்வியினுடைய அந்த வாசலை கூட நாம் தொட்டு பார்க்க நமக்கு மனமில்லை என்று சொன்னால் துனியாவில் நாம் இந்த உலகத்தில் எதை நாம் சாதித்து விட போகின்றோம்? துனியாவில் நாம் எதை இந்த உலகத்தில் நாம் சாதித்து விட போகின்றோம்? உயர கல்வியால் இந்த உலகத்தில் உயர்ந்த ஊதியம் பெறுவது மாத்திரம் அதனுடைய கடமை அல்ல. உயர் கல்வியால் அல்லாஹ் நமக்கு ஏராளமான ஞானத்தை நமக்கு அதிகப்படுத்தி தருகின்றார். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் பேசுகிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி, வானங்களையும் பூமிகளையும் படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு அதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றானே. இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் வானம் பூமி இந்த இரண்டும் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான், அந்த படைப்பினுடைய தன்மைகள் என்ன, அது எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இரவு எப்படி வருகின்றது, அந்த இரவு எப்படி மறைந்து விடுகின்றது, சூரியன் எப்படி ஓட்டம் எடுக்கின்றது, சந்திரன் எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த ஒரு ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நாம் மீண்டும் மீண்டும் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஒரு ஆயத்தில் 4 கல்விகளை அல்லாஹ் புதைத்து வைத்திருக்கின்றான். இந்த ஒரு ஆயத்தில் ஏராளமான கல்வியினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு புதைத்து தந்திருக்கின்றானே. ஆதலால் நம்முடைய குழந்தைகளை உயர் கல்வியினுடைய அந்த வழித்தடத்தில் அவர்களுக்கு நாம் வார்த்திருக்க வேண்டிய அந்த வழியை காட்ட வேண்டிய கடமை நமக்கு கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சச்சார கமிட்டி அதன் அடைக்கி நாம் மறந்தே போய்விட்டோம். அதற்கு பின்னால் வந்த இஸ்லாம் சம்பந்தமான முஸ்லிம் மாணவர்கள் சம்பந்தமான முஸ்லிம் கல்வி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நாம் மறந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் மக்கள் தொகையில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு கல்வியிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டுமேயானால் உயர் கல்வி எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவைகளில் எல்லாம் நம்மால் படிக்க முடியும் என்று சொன்னால், அதற்குண்டான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கும் என்று சொன்னால் நாம் அதற்குண்டான ஞானத்தினுடைய அந்த படித்தரங்களை அந்த வாசல்களை நாம் தொட வேண்டும். சில நேரங்களில் அறிவு இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம். சில இடங்களில் செல்வம் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் அப்படித்தான் இந்த துனியாவில் படைத்து வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் அறிவால் சிறந்தவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் படிப்பதற்கு அவர்கள் வழியில்லாமல் இருப்பார்களேயானால், அவர்கள் சிரமங்களில் இருப்பார்களேயானால் அந்த சிரமங்களை நீக்கி அவர்களுக்கு உண்டான அந்த வழிகளை காட்ட வேண்டிய கடமை செல்வந்தர்களுக்கு காலத்தினுடைய கட்டாயமாக எடுத்துச் சொல்லப்படுகின்றது. அல்லாஹுவால் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு படித்தரத்தை நம்முடைய வாரிசுகள் பெற வேண்டுமேயானால் அவர்கள் உயர் கல்விக்குண்டான வாசல்களை அவர்களுக்கு நாம் திறந்து காட்ட வேண்டிய கடமை நமக்கு கட்டாயமாக இருக்கின்றது. நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்தான் தெரியுமா? நபிமார்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கல்வியை கொடுத்தான் தெரியுமா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தார். துனியாவில் ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் ஒரு பெயர் சொல்லுகின்றோமே, ஒவ்வொரு பொருள்களுக்கும் நாம் ஒரு பெயர் வைக்கின்றோமே. வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ஹஜ்ரத் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உடல் சம்பந்தமான உடலியல் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற உயர்ந்த ஒரு பாக்கியம், இல்மினுடைய ஞானத்தினுடைய அந்த வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்
ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கவச உடைகளுடைய அந்த தத்துவத்தை, இரும்பை எப்படி உருக்குவது, அந்த இரும்பிலிருந்து எப்படி பொருள்களை தயாரிப்பது என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு விஷயத்தை இந்த உம்மத்திற்கு, இந்த உலக மக்களுக்கு ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக எந்தெந்த பறவைகளிடத்தில் எப்படி பேச வேண்டும், பறவைகளிடத்தில் பேசுகின்ற அந்த உயர்ந்த ஒரு கல்வியை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஞானத்தினுடைய உயர்ந்த விஷயங்களை அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். பார்வை இல்லாதவர்களுக்கு எப்படி பார்வையை கொண்டு வருவது, குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு எப்படி அவர்களுடைய நோயை குணமாக்குவது, மரணித்து போய் கிடக்கின்ற மனிதர்களை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவது என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு அற்புதத்தை, ஒரு முஅஜிசாவை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். எல்லா நபிமார்களாலும் சய்யிதுல் அன்பியா என்று எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஷரீஅத்தையும் ஞானத்தையும் இந்த உலகத்திற்கு உண்டான எல்லா இல்முகளையும் ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலக மக்களுக்கு தாங்கள் ஹயாத்தோடு வாழுகின்ற பொழுதே சொன்னார்களே, இந்த துனியாவினுடைய ஆரம்பத்தினுடைய கல்வி, அதனுடைய கடைசி விஷயங்கள் எல்லாவற்றும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏராளமான இல்மை, ஏராளமான கல்வியை, ஞானத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஆக கல்வியினுடைய நிலைகளில் ஒரு இடத்தோடு நமக்கு போதும் என்று நாம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. 10ஆம் வகுப்போடு போதும் என்று முடித்து விடக்கூடாது. 12ஆம் வகுப்போடு போதும் என்று முடித்து விடக்கூடாது. அதற்கு மேலால் உண்டான அந்த உயர் கல்விக்குண்டான வழிகள் நமக்கு இலகுவாக தரப்பட்டிருக்கின்றது. அந்த உயர் கல்வியினுடைய கலாசாரங்களை நாம் நெருங்க வேண்டும், படிக்க வேண்டும். அந்த உயர் கல்வியினுடைய பட்டங்களை கையில் எடுக்க வேண்டும். அதற்குண்டால் நமக்குண்டான அந்த உயர்ந்த ஒரு கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய பெயர் வாசிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் உயர் கல்வியும் சேர்த்து வாசிக்கப்படுகின்ற பொழுது, தீனுடைய கல்வியும் துனியாவினுடைய கல்வியும் சேர்த்து அதிலே சொல்லப்படுகின்ற பொழுது, அதில் அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஒரு பாக்கியத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றார். கல்யாண பத்திரிகையில் தொடங்கி விழாக்களில் எழுதப்படுகின்ற அந்த பத்திரிகையில் கூட நம்முடைய பெயர்கள் சேர்த்து சொல்லப்படுகின்றது போல், இன்னார் MBA, இன்னார் MCA, இன்னார் ஹாஜி, இன்னார் ஆலிம், இன்னார் ஃபாசில் வாக்கவி என்று அந்த பெயரோடு சேர்த்து இந்த துனியாவினுடைய கல்வியும் தீனுடைய கல்வியும் சேர்த்து சொல்லப்படுகின்ற பொழுது, அதில் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியத்தை, ஒரு கண்ணியத்தை நாம் இந்த உலகத்தில் நாம் பெறுகின்றோம் என்பதை ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த துனியாவில் நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆதலால் துனியாவில் அதற்குண்டான வழிகளை, உயர் கல்விக்குண்டான அந்த வழிகளை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி லேசாக்கி தந்திருக்கின்றான். முன்னால் இருந்ததை போன்றெல்லாம் சிரமங்கள் எல்லாம் இது துனியாவில் இல்லை. முன்னால் இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை. போக்குவரத்தாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், கல்வி சம்பந்தப்பட்ட தேடல் விஷயங்களாக இருந்தாலும் எல்லாம் உங்களுடைய கைகளுக்குள்ளால் இலகுவாக உங்களுக்கு ஆக்கி தரப்பட்டிருக்கின்றது. இருந்த இடத்திலேயே சில கல்விகளை கற்றுக்கொள்ளலாம், இருந்த இடத்திலேயே சில வேலைகளை செய்து கொள்ளலாம், இருந்த இடத்திலிருந்து துனியாவினுடைய அனைத்து நியமத்துகளையும் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உலக மக்களுக்கு இந்த நேரத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த நேரங்களையும் காலங்களையும் உயர் கல்வியில் நாம் எப்படிப்பட்ட உயரத்தை எட்டி பிடிக்க முடியும் என்கின்ற அந்த சிந்தனையை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஓட்டி பாருங்கள். அந்த சிந்தனையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வழிகளின் பக்கம் நீங்கள் அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். முயற்சி இருந்தால்தான் சில காரியங்கள் கைகூடும், ஆர்வம் இருந்தால்தான் சில காரியங்கள் நமக்கு கைகூடும். இல்லை என்று சொன்னால் அவைகளில் இருந்தெல்லாம் நாம் தோல்வி அடைந்து போய்விடும். இன்றைக்கு காசா, பலஸ்தீன் நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது? நாம் மறந்து போய்விட்டோம். நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2000 கல்வி ஆசிரியர்கள் இன்றைக்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். காசாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், உயர் கல்விக்கூடங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய கொடுமைக்காரர்களால் தரைமட்டமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினமணியினுடைய செய்தியை பார்த்தவர்களுக்கு புரியும், இன்றைய செய்தியிலே உலாவந்தவர்களுக்கு புரியும். காசாவில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட கல்விக்கூடங்களை பார்த்தவர்கள் தகர்க்கின்றார்கள் என்று சொன்னார். நம்முடைய குழந்தைகள் உயர் கல்வியினுடைய வாசலை தொட்டுவிடக் கூடாது என்று அவர்களுக்கு சிந்தனை சிதறல்களை இந்த உலகத்தில் கைகளின் மூலமாக
ஆபாச படங்களின் மூலமாக, வீண் விளையாட்டுகளின் மூலமாக, கேம்களின் மூலமாக, இன்னவித சூதாட்டங்களின் மூலமாக அவர்களுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு கல்வியில் அவர்கள் கவனம் செலுத்திவிடக் கூடாது என்பதிலே இந்த உலக மக்கள், மாணவர்கள் அவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் நம்முடைய சிந்தனை சிதறல் எந்த நிலையிலும் தடிமாறி போய்விடக்கூடாது. நம்முடைய குழந்தைகளுடைய சிந்தனை சிதறல் எந்த நிலையிலும் தடிமாறி போய்விடக் கூடாது. ஆபாச சிந்தனையாக, வீண் விளையாட்டுகளில், வீண் வேடிக்கைகளில், வீண் பேச்சுக்களில், ஆபாசங்களில், போதைப் பொருள்களில் எந்த நிலைகளிலும் அவருடைய சிந்தனைகளை சென்று விடாத வகையிலே பாதுகாக்க வேண்டிய கடமை, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கடமை பெற்றோர்களுக்கும் இந்த சமுதாயத்தினுடைய சமூக ஆர்வலர்களுக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். திடீரென்று அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இதுவரை அவர்கள் 1000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கணக்குகள் கூடிக்கொண்டே போகின்றது. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் மருத்துவமனைகளை தாக்கினார்கள். குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆஸ்பத்திரிகளை, மருத்துவமனைகளை தாக்கினார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் பள்ளிக்கூடங்களையும் கலாசாலைகளையும் உயர் கல்விக்கூடங்களையும் தாக்குவதில் அவர்கள் குறியாக அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்முடைய எதிர்கால வாழ்வுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. என்னை விட நீங்கள் உயர்வாக தெரிந்தவர்கள். நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் உயர் கல்வியினுடைய அந்த வாசலை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அந்த இடத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்க்க வேண்டும். சேர்த்து அவர்கள் அந்த உயர் கல்விக்குண்டான அந்த படியங்களை தன்னுடைய கைகளில் அவர்கள் பெறுகின்ற பொழுது அதற்குண்டான சந்தோஷத்தை அவர்கள் தீனிலும் பெறுவார்கள், துனியாவிலும் பெறுவார்கள், நாளை வறுமையினால் ஆகிரத்திலும் பெறுவார்கள். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எவைகளெல்லாம் இந்த துனியாவில் உயர்வான விஷயங்களாக அல்லாஹ்வால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த உயர்வான வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா கல்வியினுடைய உயர்வான விஷயங்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் எவைகளை எல்லாம் சொல்லி தந்தானோ அந்த உயர்வான கல்விகளை பெற்றுக்கொண்ட நல்ல வாரிசுகளாக, வலிமையான வாரிசுகளாக நம்முடைய வாரிசுகளை அல்லாஹ் ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல துஆக்களையும் நல்ல அமல்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நாளை வறுமையான ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள், வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக.